சலாத்து பதில் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த மார்க்க தொடர் வகுப்புகளில் மூன்றாவது வகுப்பு இப்பொழுது தஃப்சீருடைய வகுப்பு ஆரம்பமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சகோதர சகோதரிகள் அமைதியாக இருந்து பாடங்களை கவனிக்குமாறு அன்பாக நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் தஃப்சீருக்காக வேண்டி தெரிவு செய்திருக்கக்கூடிய முதல் அத்தியாயம் சூரத்துல் முல்க். அல் குர்ஆனிலே எத்தனையாவது அத்தியாயம் சொல்லுங்க? 67வது அத்தியாயம். அன்புக்குரியவர்களே, பெண்கள் பாதி அமைதியாகிறீங்க. அப்ப அல் குர்ஆனில் 67வது அத்தியாயம் சூரா அல் முல்க். இதுல நம்ம இன்றைய வகுப்புல ஒரு 5 வசனங்களை பார்ப்போம். அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்துடைய முதல் வசனமாக சொல்கிறான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இரண்டாவது வசனம், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். மூன்றாவது வசனம், அல்லதி ஹலக சப்அ ஸமாவாத்தின் திபாகா மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத் ஃபர்ஜிஇல் பஸர ஹல் தரா மின் ஃபுதூர். 4, சும்மர்ஜிஇல் பஸர கர்ரத்தைன் யன்கலிபு இலைக்கல் பஸரு ஹாசிஅன் வஹுவ ஹசீர். 5வது வசனம், வலகத் ஸய்யன்னா ஸமாஅ அத்-துன்யா பிமஸாபீஹ வஜஅல்னாஹா ருஜூபன் லிஷ்ஷயாத்தீன் வஅஅதத்னா லஹும் அஸாபஸ் ஸஈர். அன்புக்குரியவர்களே, அப்ப இதுல முதலாவது வசனம் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், தபாரக அல்லதி பியதிஹில் முல்க். தபாரக, அதற்குரிய கருத்து பாக்கியமுடையவன், அருள்மிக்கவன், அதிக பாக்கியமுடையவன், அதிக அருள்மிக்கவனாகி விட்டான். இது யாரை குறிக்குது? அல்லாஹ்வை குறிக்குது. அப்ப தபாரக என்று சொன்னால் பாக்கியமுடையவனாகி விட்டான். அல்லதி பியதிஹில் முல்கு. அல்லதி என்று சொன்னா எத்தகையவன் என்று சொன்னால் எவன் என்றால், பியதிஹி அவனுடைய கையில் தான் இருக்கிறது, அல் முல்கு என்று சொன்ன ஆட்சி அதிகாரம். அப்ப ஆட்சி அதிகாரம் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் பாக்கியமுடையவனாகி விட்டான். வஹுவ, மேலும் அவன் என்று சொன்ன யாரு? இந்த வஹுவ யாரை குறிக்குது? அல்லாஹ். அலா குல்லி ஷைஇன், ஒவ்வொன்றும் மீது, யாவற்றின் மீது, கதீருன் என்று சொன்ன ஆற்றலுடையவன். கதீர் என்று சொன்னா இது அல்லாஹ்வுடைய பெயர்கள் உண்டு, அஸ்மா உல் ஹுஸ்னால ஒன்றுதான் இந்த கதீர் என்றது. அப்ப அல்லாஹு தஆலா அவன் யாவற்றின் மீது பேராற்றல் உடையவன். இரண்டாவது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு தஆலா திரும்ப சொல்கிறான், அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஹலகல் மௌத, மரணத்தை படைத்தான், வல் ஹயாத்த, இன்னும் ஹயாத்தையும் படைத்தான். மரணம் ஹயாத்தன்னு சொன்ன வாழ்க்கை, மரணத்தையும் படைத்தான், வாழ்வையும் படைத்தான். எதற்காகவே? லியபுலுவக்கும், உங்களை அவன் சோதிப்பதற்காக, ஐயுக்கும், உங்களில் யார், அஹ்சனு அமலன், அமலால், இந்த செயலால் ரொம்ப மிகவும் அழகானவர் யார் என்பதை அவன் சோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். வஹுவ, இன்னும் அவன், அல் அசீசு, அசீஸ் சொன்ன யாரு? மிகைப்பவன், மிகைக்க கூடியவன். அல் கஃபூர் சொன்னா மன்னிக்க கூடியவன். இப்ப அல்லாஹ்வுடைய பெயர்கள் எத்தனை சொல்லுங்க? கதீர் வந்திருக்கிறது, அல் அசீஸ் வந்திருக்கு, அடுத்தது அல் கஃபூர் வந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா மூன்றாவது வசனம் சொல்கிறான், அல்லதி
இன்னும் அவன் எத்தகையவன் தெரியுமா? அல்லாஹ் ஹலக் அவன் படைத்தான், சபஅ சமாவாத்தின் 7 வானங்களையும் படைத்தான், திபாகன் என்று சொன்ன அடுக்கடுக்காக தட்டு தட்டாக அல்லாஹு தஆலா படைத்தான். மாதரா நீ காண மாட்டாய், ஃபி ஹல்கிர் ரஹ்மானி ரஹ்மானுடைய படைப்பில் நீ பார்க்க மாட்டாய், காண மாட்டாய், மின் தஃபாவுத்தின் எந்த ஒரு குறைபாட்டையும் காண மாட்டாய் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபர்ஜில் பஸர பார்வையை திரும்ப மீட்டிப்பார். அப்ப அல்லாஹு தஆலா 7 வானங்களையும் அதனுடைய தஃப்சீரை நாம பார்ப்போம். 7 வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்திருப்பதாக சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய படைப்பில் எந்த ஒரு எதை காண மாட்டேங்க, குறைபாட்டையும் காண மாட்டேங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான் ஃபர்ஜில் பஸர திரும்ப பார்வையை மீட்டிப்பார். ஹல் தரா நீ காண்பாயா? அல்லாஹு தஆலா கேள்வியாக கேட்கிறான். ஹல் தரா நீ பார்ப்பாயா, நீ காண்பாயா, மின் ஃபுதூர் என்ன சொன்ன பிளவுகளை, அந்த வானங்கள்ல பிளவுகளை குறைகளை நீ காண்பாயா? 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் சும்ம பின்பு இர்ஜில் பஸர கர்ரத்தைனி திரும்ப 2 தடவைகள் பார்வையை மீட்டிப்பார். எதன் பக்கம்? மொபைலா? எதன் பக்கம் சொல்லுங்க? வானங்களின் பக்கம் நீ மீட்டிப்பார். என் கலிபு இலைக்க அல் பஸரு பார்வை உன் பக்கம் திரும்பும், ஹாசிஅன் சிறுமை அடைந்ததாக, வஹுவ ஹசீர் அது சோர்வடைந்த நிலைமையில். அப்ப எவ்வளோ திரும்ப திரும்ப அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல ஒரு குறைபாடை நம்ம தேடினாலும் கிடைக்காது. நம்முடைய பார்வைகள் எப்படி திரும்பும்? சிறுமை அடைந்ததாக. நம்ம டயர்ட் ஆயிடுவோம், சோர்வடைஞ்சிடுவோம். அப்படித்தான் நம்முடைய பார்வை அல்லாஹ் சொல்ல உன் பக்கம் திரும்பும் என்று அல்லாஹ் சொல்கிறான். 5வது வசனத்துல சொல்கிறான் வலகது ஸையன்ன ஸமாஅத் துன்யா நிச்சயமாக உறுதியாக நாம் துனியாவுடைய வானத்தை கீழ்வானத்தை அழகுபடுத்தினோம். ஸையன் என்று சொன்ன கீழ்வானத்தை நாம் அழகுபடுத்தினோம். பிமசாபீஹ என்று சொன்ன விளக்குகளை கொண்டு. இதுக்கு தஃப்சீர் நம்ம புறவு பார்ப்போமா? அப்ப அல்லாஹு தஆலா கீழ்வானத்தை நாம் அழகுபடுத்தினோம், பிமசாபீஹன்னு சொன்ன விளக்குகளை கொண்டு. வஜஅல்நாஹா இன்னும் அந்த விளக்குகள் சொன்னா அல்லாஹ் நட்சத்திரங்கள் தான் இதுல குறிப்பிடுறான். அவைகளை நாம் ஆக்கினோம், ருஜூமன் எரிகற்களாக, லிஷ்ஷயாத்தீனி ஷைத்தான்களை விரட்டும் எரிகற்களாக நாம் ஆக்கினோம். வஅஅதனா லஹும் இன்னும் நாம் அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். யாருக்கு சொல்லுங்க? ஷைத்தான்களுக்கு. ஷைத்தான்களுக்கும் ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். அதாபஸ் ஸஈர் என்று சொன்ன நெருப்பு நரகத்துடைய வேதனையை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதுதான் இந்த 5 வசனங்களுடைய மொழிபெயர்ப்பு. அன்புக்குரியவர்களே, சூரா அல் முல்க் என்பது மக்கியாவை சேர்ந்தது. நம்ம ஆரம்பத்தில் படிச்ச மக்கியா மதனியா. மக்கியான்னு சொன்ன ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்டது. நாம் அப்படித்தான் நம்ம சொல்லணும். ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்ட வசனங்கள் அத்தியாயங்கள் என்ன? மக்கியா. ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறக்கப்பட்டது என்ன? மதனியா. அப்ப இந்த சூரத்துல் முல்க் என்பது மக்காவை சேர்ந்தது. மக்கான்னு சொன்னா மக்கியா, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்டது. உங்களுக்கு மக்கியால ஒரு விசேஷ தன்மை என்று சொன்னா, அல்லாஹு தஆலா மக்கியா சூறாக்கள் வசனங்கள்ல அகீதா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொள்கை சம்பந்தமான செய்திகள், தௌஹீத் சம்பந்தமான செய்திகள், மறுமை சம்பந்தமான, ஈமான் சம்பந்தமான, மறைமுகமான அந்த அல்லாஹ்வுடைய விடயங்கள் சம்பந்தமாக, சுவர்க்கம் நரகம் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா எந்த வசனங்கள் இறக்கிப்பான்னு சொல்லுங்க? மக்கியா அத்தியாயங்கள், மக்கியா வசனங்கள்ல. நீங்க சூரத்துல் அதே அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய படைப்புகள், அல்லாஹ்வுடைய வல்லமை, மகத்துவம் சம்பந்தமாக எங்க இறக்கிப்பான்? அதிகமாக மக்கியாவில். நீங்க இந்த சூரத்தில் இப்ப நீங்க பார்த்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா பெரும்பாலும் எதை குறிப்பிடுறான்? அவனுடைய வல்லமையை குறிப்பிடுறான். அப்படியே இல்லையா? அவனுடைய ஆற்றலை, அவனுடைய வல்லமையை அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை குறிப்பிடுகிறான். அப்ப இது மக்கியாவை சேர்ந்தது. அன்புக்குரியவர்களே, சூரத்துல் முல்க் அதிலே பல சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லப்பட்ட அதிகமான பலவீனமான செய்திகளும் இருக்கிறது. சூரத்துல் முல்க் சம்பந்தமாக சொல்லப்பட்ட பலவீனமான நிறைய செய்திகள் இருந்தாலும்
இரண்டு ஆதாரபூர்வமான செய்திகளை நான் உங்களுக்கு இந்த வகுப்புல ஆரம்பமாக நினைவுபடுத்துகிறேன். சூரத்துல் முல்குடைய சிறப்பு சம்பந்தமாக முதலாவது என்ன சிறப்புன்னு சொன்னால், மானிஅத்துன் மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடியது. முதலாவது சிறப்பு சொல்லுங்க என்ன? கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடியது. இது சம்பந்தமாக நாங்க பார்த்தோம்னு சொன்னா, நசாயிலே வரக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, மன் கரஅ தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், யார் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் இந்த சூராவை ஓதுகிறாரோ, இன்னும் சில அறிவிப்புல குல்ல லைலத்தின் என்று வருது, ஒவ்வொரு இரவிலும், மனஅஹுல்லாஹு பிஹா, அல்லாஹு தஆலா அதன் மூலமாக அவனை தடுப்பான், மின் அதாபில் கபர், அதாவது கபருடைய வேதனை அல்லாஹ் அவனை தடுப்பான், அல்லாஹ் அவனை பாதுகாப்பான். அதே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, வகுன்னா ஃபி அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே நாம் நுசம்மீஹா அல் மானிஆ, இந்த சூரத்துல் முல்குக்கு எப்படி பேர் சொல்லுவோம்? அல் மானிஆ என்று பேர் சொல்லுவோம். அல் மானியான்னு சொன்னா தடுக்கக்கூடியது, பாதுகாக்கக்கூடியது, தடுக்கக்கூடியது. ஏன் ஒரு சிறப்பு என்ன? கபருடைய வேதனை என்ன செய்யும்? சூரத்துல் பக்கரா அவனை பாதுகாக்கும் என்று சொன்னா என்ன விளைக்கணும்னு சொன்னா, ஓதினா மட்டும் போதாது, நம்ம அதை ஓதணும், அது சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம ஈமான் நம்பிக்கை கொள்ளணும். அதே போன்று அந்த சூரத்துல் முல்க் இது நமக்கு எது பாடமாக கற்றுத்தருகிறதோ அதை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நம்ம கடைபிடித்தோம் என்று சொன்னா கபூர்ல இந்த சூரா பக்கரா நம்ம என்ன செய்யும்? பாதுகாக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இரண்டாவது சிறப்புன்னு சொன்னா, ஷஃபீஅத்துன் லிசாஹிபிஹா, இதை ஓதி வரக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே இது பரிந்துரை செய்யும், ஷஃபாஅத் செய்யும். இது திருமிதில வரக்கூடிய செய்தி 2891. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இன்ன சூரத்தம் மினல் குர்ஆன், குர்ஆனிலே ஒரு அத்தியாயம் இருக்கிறது, 30 ஆயா, அது 30 வசனங்களை கொண்ட அத்தியாயம். சூரத்துல் முல்க் எத்தனை வசனங்கள் இருக்கு சொல்லுங்க? 30 வசனங்கள். நபி அவங்க சொன்னாங்க, அதாவது ஷஃபஅத் லிரஜுலின் ஹத்தா குஃபிர லஹு, நாளை மறுமையில் அந்த அடியானுக்காக சூரத்துல் முல்கை யாரெல்லாம் ஓதி அதன்படி ஈமான் கொண்டு வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையில் பரிந்துரை செய்யும். எதுவரைக்கும்? ஹத்தா குஃபிர லஹு, அந்த அடியானை அல்லாஹ் மன்னிக்கும் வரைக்கும், அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும் வரைக்கும் என்ன செய்யுமாம்? இந்த சூரத்துல் முல்க் நமக்காகவே அல்லாஹ்விடத்திலே செய்யுமா நாளை மறுமையில் ஷஃபாஅத் செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்புக்குரியவர்களே, வஹிய சூரத்து தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க்னு சொல்றாங்க. அப்ப முக்கியமாக 2 சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது என்ன சொல்லுங்க? கபருடைய வேதனை நம்ம பாதுகாக்கும். இரண்டாவது பரிந்துரை செய்யும். அன்புக்குரியவர்களே, இந்த அத்தியாயத்துக்கு தஃப்சீருடைய அறிஞர்கள் இன்னும் சில பேர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுல ஒன்று நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், என்ன? அல் மானியா, அல் மானியா. அதே போன்று அதாவது அல் வாக்கியா, வாக்கியா, வாவ் காஃப் யா, அதுவும் பாதுகாக்கக்கூடியது, வகா வாக்கியா. வல் முஞ்சியா என்று பேர் சொல்வார்கள். வல் முஞ்சியான்னு சொன்னாலும் பாதுகாக்கக்கூடியது. அப்போ ஒரு அடியான் இந்த அத்தியாயத்தை சரியான முறையில படிச்சு அதனுடைய பொருள்கள் உணர்ந்து சொல்லப்பட்ட விஷயங்களை உள்ளத்தால ஈமான் கொண்டு வாழ்க்கை நடந்தா நம்ம என்ன செய்யும்? அல்லாஹு தாலா அவனுடைய அருளை மூலமாக இந்த சூறாய் மூலம் நம்ம எல்லாம் என்ன செய்வான்? பாதுகாப்பான். அன்புக்குரியவர்களே, இதுல முதலாவது வசனம் சொல்லுங்க, ஓதுங்க முதலாவது வசனத்தை. தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுல அல்லாஹு தஆலா அவனை பெருமைப்படுத்தி சொல்கிறான். தபாரக் என்ற வார்த்தை அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அறிஞர்கள், தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்வார்கள், தபாரக்க என்ற இந்த வார்த்தை இருக்கிறதே ஜாமிதுன், இது அல்லாஹ்வுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இந்த தபாரக் என்ற வார்த்தை யாருக்கும், அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பரக்கத்து பெற்றவர்னு சொல்லலாம். பரக்கத்து பெற்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொன்னாங்க? வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து, நான் எங்கிருந்தாலும் அல்லாஹு தஆலா என்னை முபாரக்காக ஆக்கி வைத்திருக்கிறான். அவன் பரக்கத் செய்யப்பட்டவராக, பரக்கத் செய்யக்கூடிய யாரு? அல்லாஹு தஆலா. அப்ப தபாரக்க என்பது பாக்கியமுடையவன், அருள் மிக்கவன்,
அதிகமான எல்லா நலவுகளையும் கொண்டவன், மகத்துவமிக்கவன், உயர்வானவன். இந்த இது யாருக்கு மட்டும்தான் சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. எனவே அறிஞர்கள் சொல்கிறார்கள், வலிஹாதா லா யுகாலு லில் மஹ்லூக் தபாரக்த, அதாவது அல்லாஹ்வுடைய ஒரு படைப்புகளை பார்த்து தபாரக்த என்று சொல்லலாது. நீ பரக்கத்து பெற்று, அதான் பரக்கத்து பொருந்தி, அதான் பரக்கத் உன்னிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலாது, பரக்கத்து பெற்றவன் சொல்லலாம். தபாரக்த என்ற வார்த்தை யாருக்கு மட்டும் சொல்லலாம், நம்ம சொல்லுவோம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வுக்கு மட்டும் குறிப்பான வார்த்தை. அன்புக்குரியவர்களே, அப்ப அல்லாஹு தஆலா தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவனுடைய கையிலே தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. அப்ப இந்த உலகம் ஆலமீன்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரம் யாருடைய கையில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் சொன்னா, ஆலமீன் சொன்னா குல்லு மன் சிவல்லா, அல்லாஹ்வை தவிர உள்ள அவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளையும் ஆட்சி செய்பவன் யாரு, அல்லாஹ். அதிகாரம் யாருடைய கையில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அடுத்து இரண்டாவது வசனத்தை நீங்க பாருங்க. இரண்டாவது வசனத்தில் அல்லாஹு தஆலா இப்படி அல்லாஹு தஆலா அவனுடைய மகத்துவத்தை நமக்கு நினைவுபடுத்தி விட்டு இரண்டாவது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த, அவன் தான் மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்தான். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு படைப்புக்குரிய மரணத்தையும் படைத்திருக்கிறான், ஹயாத்தையும் படைத்திருக்கிறான். இந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா எதை முற்படுத்தி சொல்றான், ஹயாத்துக்கு முன்னால் எதை முற்படுத்துறான், மரணத்தை முற்படுத்துகிறான். எதுக்கு முன்னாடி, ஹயாத்துக்கு முன்னாடி மரணத்தை முற்படுத்துகிறான். இதுக்கு அறிஞர்கள் அஹ்லுத் தஃசீர், அஹ்லுல் இல்ம், அறிஞர்கள் அதிகமான விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதுல முக்கியமான ஒரு விளக்கம் தான் அதிகமான அறிஞர்கள், தஃசீருடைய அறிஞர்கள் சொன்ன விளக்கம், இன்ன தக்தீமல் மௌத் ஹுனா இன்னமா ஹஸல லிஅன்னல் மௌத அஷத்து அலன் நுஃபூசி வ அஅதமு ரஹ்பத்தன். சொல்றாங்க, ஹயாத்தை விட மௌத்த முற்படுத்தி அல்லாஹு தஆலா சொன்னதற்குரிய காரணம் என்ன தெரியுமா, நிச்சயமாக இந்த மௌத் என்பது இதுதான் நஃப்ஸுகளுக்கு மிக கடுமையானது. அப்படியே இல்லையா, எவ்வளவு இருந்தாலும் மரணத்தை மனிதன் என்ன செய்வான், பயப்படுவான். அது மனிதனுக்கு கடுமையானது. மரணத்தை மறந்து வாழ்வான். ஆனா ஒரு நோய் வரும் பொழுது என்ன பயப்படுவான். நோய் கொஞ்சம் கூட்டிட்டு போகுதுன்னு சொன்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க, எதை பயப்படும், இவன் நோய் கூட்டது பயம் இல்ல, என்ன எதை பயப்படுவான், இது எங்க கொண்டு போய் சேர்த்ததும், மரணத்தை கொண்டு போய் சேர்த்து மட்டும் பயப்படுறான். அதே போல ஆதமு ரஹபத்தன், ஒரு மனிதனை அதிகமாக அச்சம் ஏற்படுத்தக்கூடியது சொல்லுங்க மரணம். மரணம் என்பது என்ன, அச்சத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் அல்லாஹு தஆலா எதை முற்படுத்திருக்கிறான், ஹயாத்தை விட மரணத்தை முற்படுத்திருக்கிறான். அதே போல இன்னும் சில அறிஞர்கள், இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ், அது போன்ற இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, உண்மையிலே ஆரம்பமாக ஒவ்வொரு படைப்பும் மரணம் தான் அவனுக்கு இருந்தது, மனிதனுக்கு மட்டுமே, எல்லா படைப்புகளுக்கும். எப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு படைப்பையும் அல்லாஹு தஆலா இல்லாமல் இருந்தா உண்டாக்கினான். அப்படியா இல்லையா, நாமெல்லாம் ஒரு டைம்ல எப்படி இருந்தோம், இல்லாமலே இருந்தோம், நாம் இல்லாமல் இருந்தோம். அப்ப அந்த இல்லாமைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, மௌத்து. அப்ப இல்லாமை மௌத்து. அப்ப அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா நம்மளை என்ன செய்யறான், ஹயாத்தாக்குகிறான். திரும்ப அல்லாஹ் நம்மளை மௌத்தாக்குவான். திரும்ப ஹயாத், நிரந்தரமான வாழ்க்கை எங்க, மறுமை வாழ்க்கை. நீங்க சூரத்துல் பக்ரால நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா 28வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அல்லாஹு தஆலா இதே சொல்றான், கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாதன் ஃபஅஹ்யாக்கும் சும்ம யுமீதுக்கும் சும்ம யுஹ்யீக்கும் சும்ம இலைஹி துர்ஜாஊன். இத பாருங்க, கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி, நீங்க எப்படி அல்லாஹ்வை நிராகரிக்க முடியும். அல்லாஹ் தஆலா கேள்வியா கேட்கிறான், நீங்க எப்படி அல்லாஹ்வை நிராகரிக்க முடியும். வ குன்தும் அம்வாதன், நீங்கள் மரணித்தவர்களாக இருந்தீர்கள். அல்லாஹு தஆலா இவ்விடத்துல மரணித்தவர்கள் சொல்வது நாம் இல்லாமல் இருந்ததை, நாம் எப்படி இருந்தது, இல்லாமல் ஒரு காலத்தில் இருந்தோமே, அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒவ்வொரு படைப்புகளும் இல்லாமல் இருந்து அல்லாஹு தஆலா செஞ்சான், படைத்தான். அப்ப இந்த இல்லாமைக்கு அதமுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்ன, மௌத்து. அப்ப நீங்க இல்லாமல் இருந்து உங்களை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வாழ்க்கை தந்தான், உங்களை ஹயாத்தை தந்தான்.
சும்ம யுமீத்துக்கும் பின்பு அல்லாஹ் என்ன செய்வான் உங்களை மரணிக்க செய்வான். அப்ப உலகத்துல நீங்க குறுகிய காலம் வாழ்ந்து நீங்க உங்களை மரணிப்பீங்க, அல்லாஹு தஆலா உங்களை மரணிக்க செய்வான். சும்ம யுஹ்யீக்கும் திரும்ப அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்ன செய்வான் உயிர்ப்பிப்பான், வாழ்க்கை தருவான். சும்ம இலைஹி துர்ஜாஊன் திரும்ப அவன் பக்கம் நீங்க என்ன செய்வீங்க மீட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, ஹைர் இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சொல்லுங்க. ஹைர் அடுத்த சொல்ல அல்லாஹு தஆலா சொல்றான், சரி மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹு தஆலா ஏன் படைத்திருக்கிறான் தெரியுமா? அதற்குரிய காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான், லியபுலுவக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் சோதிப்பதற்காக. இந்த சோதனையிலிருந்து யாரும் தப்ப மாட்டாங்க, இந்த சோதனையிலிருந்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. லியபுலுவக்கும் உங்களை சோதிப்பதற்காக, ஐயுக்கும் அஹ்சனு அமலா உங்களில் அழகான முறையில் அமல் செய்யக்கூடியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப உங்களை அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். ஐயுக்கும் அஹ்சனு அமலா உங்களில் யார் அழகாக அமல் செய்யக்கூடியவர். அன்புக்குரியவர்களே, வஹுவல் அசீசுல் கஃபூர் அவன் மிகைப்பவன். அல் கஃபூர் என்று சொன்ன மன்னிப்பவன். அத்தாவுல்லா தூக்கி வச்சுக்கோங்க. அப்ப அல் அசீஸ் என்று சொன்னால் மிகைப்பவன், அல் கஃபூர் என்று சொன்ன மன்னிப்பவன். அன்புக்குரியவர்களே, இதுல நீங்க கவனிக்கக்கூடிய அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, லியபுலுவக்கும் உங்களை சோதிப்பதற்காக, ஐயுக்கும் அஹ்சனு அமலா உங்களில் அழகான முறையில் அமல் செய்யக்கூடியவர். இவ்விடத்துல வந்து அல்லாஹு தஆலா தஃப்சீர் அஞ்சக சொல்றாங்க, அல்லாஹு தஆலா சொல்லல ஐயுக்கும் அக்ஸரு அமலா உங்களில் அதிகம் அமல் செய்யக்கூடியவர் அல்லாஹ் சொல்லல. எப்படி சொல்கிறான்? அஹ்சனு அமலான்னு சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, முக்கியமான ஒரு அறிஞர் தான் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லா. அவங்கள்ட்ட கேட்கப்படுது, யா அபா அலி மா மஅனா அஹ்சனுல் அமல், இந்த வசனத்துல வரக்கூடிய அஹ்சனுல் அமல் என்று சொன்னால் என்னன்னு கேட்கிறாங்க. அமலை அழகாக செய்வது, அமலை எப்படி அழகாக செய்வது என்று சொன்னால் என்ன? உங்களுக்கு என்ன விளக்கம் சொல்லலாம் சொல்லுங்க. இந்த தொழுகை என்று சொன்ன எப்படி அழகா செய்யறது? அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யறது வேற, ஷுரூத்துகளை நிபந்தனைகளை கவனிச்சு செய்யறது. தொழுகை மட்டுமல்ல, எல்லா இபாதத் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நம்ம எல்லாத்தையும் அஹ்சனாக செய்யறது என்று சொன்னா எப்படி? அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யறது, இங்கல நிபந்தனை கவனிச்சு செய்யறது. பெண்கள் பத்தி சொல்லுங்க. நபியாக செய்த மாதிரி செய்வது, இஹ்லாஸோட செய்வது. பதில் சரியான பதில் என்ன செய்யணும் பதில்கள்ல வந்துட்டு ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அஹ்லஸஹு வ அஸ்ஸபஹுன்னு சொல்றாங்க. இஹ்லாஸாக செய்வது, சரியான முறையில் நிறைவேற்றுவது. அஹ்லஸஹு வ அஸ்ஸபஹு. திரும்ப அவங்கள்ட்ட கேட்கப்படுது, மா கீழ மா அஹ்லஸஹு வ மா அஸ்ஸபஹு. அஹ்லஸஹு என்று சொன்னால் என்ன, அஸ்ஸபஹு என்று சொன்னான்னு கேட்கிறாங்க. இஹ்லாஸா செய்ததுன்னு சொன்ன என்ன, சரியான முறையில் நிறைவேற்றுவதென என்னன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னாங்க, இன்னல் அமல இதா கான ஹாலிசன் வலம் யகுன் சவாபன் லம் யுக்பல். ஒரு அடியான் ஒரு அமலை செய்கிறான், அவனத்துல ஹாலிஸ் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறான், ஆனால் அது சவாபாக இல்லை, ஹாலிஸாக இருக்கிறது, இஹ்லாஸ் இருக்கிறது, சரியான முறையில் நபியோடைய சுன்னாவை பின்பற்றி செய்யலன்னு சொன்னால் லம் யுக்பல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வ இன்கான சவாபம் வலம் யகுன் ஹாலிசன் நபியோடைய வழிமுறையை பின்பற்றி செய்கிறான், ஆனது இல்ல இஹ்லாஸ் இல்ல, ஃபலம் யுக்பல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹத்தா யகூன ஹாலிசன் சவாபன், அந்த அவன் செய்யக்கூடிய அமல் ஹாலிஸாகவும் இருக்க வேண்டும், சவாபாகவும் இருக்க வேண்டும். திரும்ப அவன்கிட்ட கேட்கப்படுது, மா ஹுவல் ஹாலிசு சவாப். ஹாலிஸ் அஸ்ஸவாப்னு சொன்னால் என்ன சொன்னாங்க, அல் ஹாலிஸ் ஐ யகூன லில்லாஹ். ஹாலிஸ் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் அந்த அமலை செய்வது. வஸ்ஸவாப் என்று சொன்னால் ஐ யகூன அல சுன்னா, நபியுடைய சுன்னாவை வழிமுறையை பின்பற்றி நிறைவேற்றுவது சொன்னாங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிட்டா? ஹைர். அடுத்த மூன்றாவது வசனத்தை பாருங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லதி ஹலக சப சமாவாத்தின் திபாகா. அல்லாஹு தஆலா அவன் வானங்களை படைத்தான். எப்படி படைத்தான்? திபாக்கான்னு சொன்ன
அடுக்கடுக்காக அல்லாஹு தஆலா படைத்தான். மாதரா ஃபி ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத். நீ அல்லாஹ்வுடைய வானங்களை அதை பார்க்கும் பொழுது அதுல எந்த ஒரு குறைபாட்டையும் என்ன செய்ய மாட்டாய், காண மாட்டாய். ஃபர்ஜி இல் பசர், அல்லாஹ் தஆலா சொல்கிறான் திரும்ப பார்வை மீட்டிப்பார். ஹல் தரா மின் ஃபுதூர், அதுல ஏதாவது குறைகள் பிளவுகள் அதிலே இருக்கிறதா, நீ காண்கிறாயா என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிறான். சும்மர்ஜி இல் பசர கர்ரத்தைனி, திரும்ப 2 விடுத்தங்கள். தஃசீர் அறிஞர்கள் சொல்றாங்க அதிகமான விடுத்தங்கள் பார்த்து அதிகமாக எவ்வளவு அல்லாஹ் ஏதாவது குறைகள் இருக்குமா, ஏதாவது பிளவுகள் இருக்குமா, அல்லது ஏதாவது நக்சுகள் இருக்குமா என்று நீங்கள் பார்த்தாலும் என் கலிபு இலைக்கல் பசரு, பார்வை உன் பக்கம் திரும்பும். ஹாசியன், சிறுமை அடைந்ததாக. வஹுவ ஹசீர், எப்படி அது சோர்வடைந்து திரும்பும். அப்ப எந்த ஒரு ஏதோ காண முடியாது, எந்த ஒரு குறைவையோ எதையும் அல்லாஹ்வுடைய படைப்பில் காண முடியாது. அன்புக்குரியவர்களே, இது நமக்கு என்ன உணர்த்துகின்ற சொன்னால் அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய படைப்பு என்பது விசாலமானது. அல்லாஹு தஆலா வானங்களை எப்படி அடுக்கடுக்காக படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய வானங்கள் என்பது விசாலம். இப்போ எவ்வளவு நவீன கண்டுபிடிப்புகள் வந்தாலும் முதல் வானத்தை மனிதன் அடைஞ்சிட்டானா? இல்ல. முதல் வானத்தை அடைஞ்சிட்டானா? இல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய படைப்பு என்பது எவ்வளவு விசாலமானது. அன்புக்குரியவர்களே, இதன் மூலமாக நமக்கு படிப்பினை வர வேண்டும். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவு அல்லாஹ்வுடைய படைப்பு இதை நம்ம சிந்திக்கிறோமோ, அது குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய கவுனியா அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய இந்த விசாலமான படைப்புகளை நாம சிந்திக்க தொடங்கினோம் சொன்னா அல்லாஹ்வை பற்றிய மகத்துவம் நம்முடைய உள்ளத்துக்கு என்ன செய்யும், வந்துடும். அல்லாஹ்வுடைய மகத்துவம் வந்துட்டு சொன்னா நம்ம அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு அது என்ன ஒரு காரணமாக அமைந்து விடும். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை நீங்க அதிகமாக கேட்ட ஒரு சம்பவம் தான் இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு தடவை இரவு முழுக்க தொழுகையில் அழுது கொண்டிருந்தார்களா இல்லையா? அழுது கொண்டிருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் ஆச்சரியம். அவருடைய தாடி நனைகிறது, அவருடைய மேனி நனைகிறது, தொழுத இடம் நனைகிறது. காலை நேரத்துல வந்து பிலால் ரலியல்லாஹு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட நீங்க கேளுங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு ஏன் அழுகிறார்கள் இந்த அளவுக்கு. அன்புக்குரியவர்களே, அதற்கு நபி அவங்க என்ன சொன்னாங்க? 2 பதில் சொன்னாங்க. ஒன்று, முதலாவது அஃபலா அகூனு அபுதன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு இரவு முழுக்க நான் இப்படி நின்று வணங்குறேன்னு சொன்னா நான் யாருக்கு நன்றி செலுத்தணும்? அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக மாறணும். 2வது சொல்றாங்க நஸரத் அலையா லைலா ஆயத்துன், இன்று இரவு எனக்கு ஒரு குர்ஆன் வசனம் இறங்கியது. சூரா ஆல இம்ரானுடைய 190 191வது வசனத்தை சொல்றாங்க. என்ன? இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி ஓதுங்க வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலன் சுப்ஹானக ஃபகினா அஸாபன்னார். அன்புக்குரியவர்களே, இதுல நமக்கு படிப்பு இருக்கிறது. அல்லாஹு தஆலா பிரம்மாண்டமான வானங்களை படைத்ததாக சொல்கிறான், ஏனைய படைப்புகளை பத்தி சொல்றான்னு சொன்னா இது வெறும் கதைகளாக நம்ம கேட்டுட்டு போக கூடாது. அப்படியே இல்லையா? இதன் மூலமாக நபி அவங்க என்ன சொன்னாங்க? இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், நிச்சயமாக வானங்கள் பூமி படைக்கப்பட்டதில் யாருக்கு படிப்பினை இருக்கிறது? அத்தாட்சி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், உலுல் அல்பாபுகளுக்கு, புத்தியுடையோருக்கு, அதை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, அவங்க நின்ற நிலைமையில், உட்கார்ந்த நிலைமையில், சாய்ந்த நிலைமையில், வயதஃபக்குரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமி இந்த படைப்பை பற்றி என்ன செய்வாங்க சொல்லுங்க? சிந்திப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. சிந்தித்து அல்லாஹ்வை அவர்கள் நினைப்பார்கள், அல்லாஹ்வை எப்பொழுது நினைவு கூர்வார்கள். சொல்லுவாங்க, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் எங்களுடைய இறைவா நீ இதை எப்படி எதற்காக படைக்கல? வீணாக படைக்கல. அன்புக்குரிய நானும் தான் நீங்களும் தான் நாம் எப்பொழுதாவது வானத்தை இப்படி பார்த்து அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான படைப்பாக நாம் உள்ளத்துக்கு எடுத்து இப்படி சொல்லிக்கிறோமா? குழந்தைகளுக்கு நிலாச்சோறு காட்டி நம்ம வானத்தெல்லாம் காட்டிக்கிறோம், நட்சத்திரங்களை. பின்ன அடுத்த வசனங்கள் வருது, இது உண்மையில் அல்லாஹ்வுடைய ஒரு பெரும் படைப்பு. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யாரா நீ இதை வீணாக படைக்கவில்லை, சுப்ஹானக் நீ பரிசுத்தமானவன், வகினா ஃபகினா அஸாபன்னார் திரும்ப சொல்லுவாங்க என்ன? யா அல்லாஹ் நரகத்துடைய வேதனை எங்களை பாதுகாப்பாயாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த வசனங்கள்ல வந்து அவனுடைய மகத்துவம், அவனால் படைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான படைப்புகளுடைய விடயங்கள் எல்லாம் சொல்றான்னு சொன்னா
இதன் மூலமாக நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அரமணத்தியாலம் ஆயிட்டா? அரமணத்தியாலம் ஆயிட்டு நான் இன்றைக்கு 5 வசனம் உங்களுக்கு கொண்டு வந்தேன். அது ஆரம்ப நாள்ன்றதால கொஞ்சம் நம்ம லேட் ஆகி தொடங்கிட்டோம். அன்புக்குரியவர்களே, அப்ப நம்ம இதோடு நம்ம நிறுத்திக் கொள்வோம். அப்ப இன்றைக்கு நாம 3 வசனங்கள் பார்த்திருக்கிறோம். அதனுடைய கருத்துக்கள், அதனுடைய சுருக்கமான விளக்கங்கள் பார்த்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எனவே இங்கே நடைபெறக்கூடிய வகுப்புகள்ல தொடர்ந்து இங்க ஆரம்பத்தில் இன்றைக்கு எப்படி கூட்டமாக நம்ம ஒரு மஜ்லிஸாக அமர்ந்திருக்கிறோமோ, இன்ஷா அல்லாஹ் ரமதான் வரைக்கும் வரும் நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து கலந்து கொள்ளணும். ஷைத்தான் நம்மள என்ன செய்வான்? பிடிச்சிட்டே இருப்பான். இதெல்லாம் என்ன செய்யலாம்? லைவ் போடுறாங்க, ரெக்கார்டிங் போடுறாங்க, ஆன்லைன்ல பார்த்து, அதாவது யூடியூப்ல பார்க்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு மஜ்லிஸாக வந்து அதற்கு வீட்டிலிருந்து வருகிறோம், இங்க உட்கார்கிறோம், திரும்ப வீட்டுக்கு செல்லும் வரைக்கும் நமக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளும் என்ன செய்யுது? அல்லாஹ்ட்ட துஆ, பாவ மன்னிப்பு கேட்குது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹு தஆலா நாம் எதையெல்லாம் இவரிடத்துல கேட்கிறோமோ அதை நிறைவேற்றி தருவான். சொர்க்கத்தை கேட்டு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை தருவான். நரகத்திலிருந்து பாதுகாப்பு. எனவே எல்லா சிறப்புகளையும் உள்வாங்கி தொடர்ச்சியாக இந்த வகுப்புகள்ல கலந்து கொள்ளுங்க. இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களை நோட் எடுத்துக் கொள்ளுங்க. தவறினா இது உங்களுக்கு தமிழ் தாவா மீடியா, இஸ்லாமிய தாவா மீடியால உங்களுக்கு திரும்ப மீட்டி பார்த்துக் கொள்ளலாம். நோட்டுகளை நீங்க எழுதிக் கொள்ளுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். என்ன செய்ய? ஓபன் பண்ணீங்களா?